கௌரிமா ஆ சொல்லுங்கய்யா. டிராவல் இருக்காங்கம்மா, பார்த்துக்கோங்க. சரிங்க சரிங்க. நன்றி நன்றி. ம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் 1417 என்று சிந்திக்க உள்ளோம். திருமந்திர பாடல்களில் அதன் அமைப்பு முறையானது மிகவும் வித்தியாசமாகவே உள்ளதுதான் என்னுடைய ஈர்ப்பு தன்மைக்கும் அவனுடைய அருளுக்கும் காரணம். 112 பாடல்களை கொண்டு காப்பு செயல்களை அமைத்த திருமூல நாயனார் 9 தந்திரங்களை அமைத்து முதல் தந்திரத்தில் 24 தலைப்புகளில் 224 பாடல்களை வாழ்வியல் சம்பந்தமான உலக போக்கு சம்பந்தமான விஷயங்களை விவரிக்கின்றார். இரண்டாம் தந்திரம் 25 தலைப்புகளில் அவனுடைய இறைவனுடைய விஷயங்களை நன்கு அதில் நிறைய ஆராயப்படுகின்றன. மூன்றாம் தந்திரம் பார்த்தோம்னா 21 தலைப்புல யோக கலைகள் அட்டமா சித்திகளை பற்றி உடலை மூலமாக நம்மளுடைய அட்டமா சித்தி அடையக்கூடிய வழிகளை சொல்கின்றார். 4ஆம் தந்திரத்துல தான் 6ல் ஒரு பங்கு பாடல்கள் வருகின்றன. 535 பாடல்கள் வருகின்றன. 13 தலைப்புகள். இந்த 13 தலைப்புகளில் பார்த்தீங்கன்னா ஆதார ஆதேயமும் நவாக்கரியம் 100 பாடல்களை கொண்டு உள்ளது. வைரவ மந்திரம்னு 50 கொடுக்குறாரு. வைரவ சக்கரம்ட்டு 6 பாடல்கள் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஏருளி சக்கரம் ஒரு 36 பாடல்கள். திருவம்பலத்தில் 89 பாடல்கள் கொடுத்துருக்காரு. 30ல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறார். அசபை, நவகுண்டம், பூரண சக்தி, சக்தி பேதம் இதெல்லாம் 30 பாடல்களை கொண்டு உள்ளது. அர்ச்சனை, புவனாபதிலம் 12, சாம்பவி 10. இன்னைய பாடல் பார்த்தீங்கன்னா நவாக்கரி நல்ல ஒரு வார்த்தை சொல்றாருங்க, உபாசகன். இப்போ இந்த 100 பாடல்கள் 4ஆம் தந்திரம் தொடர்ச்சியாக நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு நாமே இந்த பட்டயத்தை சூட்டிக்கலாம். நவாக்கரி உபாசகன், வேண்டாமலே அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு இதற்கான விளக்கம் கொடுக்குறாங்க. தேவர்களுக்கெல்லாம் கூட துன்பம் வரும்போது இறைவன்கிட்ட வேண்டி நிற்பார்களாம். ஆனால் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படின்றாருங்க. அப்போ இல்லடந்தானுக்கும் இல்லாது ஒன்றில்லை, இல்லடந்தானுக்கு இறப்பது தானில்லை, இல்லடந்தானுக்கு இமையவர் தாம் ஒய்வர், இல்லடந்தானுக்கு இல்லாதில் ஆணையே அப்படின்னு இந்த இல்லடைந்தான் அப்படின்றத பிரிக்கிறாங்க. இல் பிளஸ் அந்த ஆன் பிளஸ் ஐ, அதாவது இடம், பசு, தலைவன். நம்மளுடைய உள்ளத்திலே இந்த நவாக்கரியை நாம் உபாசனம் செய்யும்போது விரும்பி அமர்ந்து இருப்பதாகவும், இதனால் நமக்கு எத்தகைய துன்பமும் கேட்டதெல்லாம் நினைத்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றதாகவும், அதனால அம்பால நம்ம இல்லத்துல வர வைக்கும்போது கூடவே தந்தையான சிவபெருமானும் வானுல தேவர்களுக்கு ஈடாக இல்லாமல் நாம் அவர்களுக்கு மேலாகவே நாம் இறைசித்தத்தில் ஈடுபட்டு எல்லாமும் கிடைப்பதற்கான வழிவகை செய்வதாகவே உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்கய்யா. அருமை. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றிங்கய்யா. உங்க பார்வையும் நல்லா இருந்தது. நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். மந்திரம் 1417. இல்லடைந்தானுக்கும் இல்லாதது ஒன்றில்லை, இல்லடைந்தானுக்கும் இறப்பது தானில்லை, இல்லடைந்தானுக்கு இமையவர் தாம் ஒவ்வர், இல்லடைந்தானுக்கும் இல்லாது இல் ஆணையே.
இதுல இறப்பதுன்றது சின்னர போட்டு இறப்பது அப்படின்றது சில புத்தகத்திலையும், சரவணனைய தளத்துல இந்த கேவிஎன் திருமூலர் .com அதுல வந்து பெரிய ரா போட்டிருக்காங்க. அந்த பிறப்பு இறப்பு இருக்கிற அந்த இறப்பு போட்டிருக்காங்க. அது ஒரு வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி இமையவர் தாம் ஒவ்வொருன்னு ஒரு பதிகத்திலயும் இருக்கு, தாம் ஒவ்வாறுன்னும் இருக்கு. ஒப்பானவர்களாக அவர்களுக்கு மேலும் வருவர்ன்னு இருக்கு, சில இதுல வந்து ஒவ்வொருன்னு இருக்கு. ஒவ்வொருன்னா அவளுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்ற இதுவும் இருக்கு. பார்ப்போம் இன்னைக்கு இதை. கமெண்ட்ரி வந்து இந்த யோகின் ரிசைட்ஸ் பெர்ஃபெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் எவர்லாஸ்டிங் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லடைந்தானுக்கும் இல்லாதது ஒன்று இல்லை அப்படின்னு. இல்லடைந்தான் யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம நேத்து பாடல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, என் மனத்தினுள்ளே இல்லடைந்து ஆளுமேன்னு சொன்னாங்க. தேவி நம் மனதுள்ளே நிறைந்து நிற்க, அடைந்துனா அதை நிறைந்து நிற்க, ஒரு விஷயத்தை நம்ம அடைச்சி வச்சிருக்கோம்னா முழுமையாக நிறைத்து வச்சிருக்கோம் அப்படி அந்த மாதிரி. அதனால அந்த அடைந்து நம் மனதில் நிறைந்து ஆட்சியாக இருக்கிறவங்க, அது அந்த விஷயம்தான் அடைந்த விஷயம். அது அந்த விஷயத்தினால என்ன ஆகும் அப்படின்றத சொல்றதா இந்த பாடல்ல பார்க்கலாம். தேவி மனதில் நிறைந்திட்டாங்கன்னா நம்ம மனது வந்து தெய்வீக மனம் ஆயிடும். அதுல வந்து இல்லாதது ஒன்றுமில்லை. இல்லாதது ஒன்றுமில்லைன்னா அங்க வெறுமையும் இல்லை. இல்லாதன்ற ஒரு விஷயம் இருக்காது, வெறுமைன்ற ஒரு விஷயம் இருக்காது. ஏன்னா அங்க ஆசையும் இருக்காது, தேவையும் இருக்காது. தேவைன்னு இருந்தாதான் ஆசைன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதனால இல்லைன்ற ஒரு விஷயம் இல்லாம மனம் நிறைந்து, தேவியால மனம் நிறைந்து இருக்கும்போது நமக்கு இல்லைன்ற ஒரு விஷயம், வெறுமைன்ற ஒரு விஷயம் இருக்காது. அந்த மாதிரி பார்க்குறேன். அடைந்தானுக்கு இறப்பது தான் இல்லை. இறப்பதுனா பிறப்பு இறப்பு இல்லைன்றது இது மாதிரியும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு என்ன நடக்குது, நம்ம இல்லடைந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு தெரியும் சிவம் வந்து அசையா சக்தியாக நமக்குள்ள 6வது முகமாக இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். சக்தி வந்து அசையும் சக்தி. நம்ம உடல், மனம், உணர்வு, உணர்ச்சிகள், ஐம்புலன்கள் எல்லாமே சக்தி தான் இல்லையா? அசையும் சக்தியாக அவங்க இருக்கிறாங்க. நம்ம அந்த 6வது முகமா உள்ள இருந்து சிவம் வந்து பார்த்து கொண்டிருக்கிற சக்தியாக அவங்க இருக்காங்க. இப்படி நம்ம விழிப்புணர்வு நிலையில இருக்கிறதா சிவம். அசையும் சக்தியாக இருக்கிறாங்க இல்லையா? இது எப்படின்னா, இந்த அசையும் சக்தியாக இருக்கிற நம்ம பசுவா இருக்கிற நம்ம வந்து எப்படி மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஐம்புலன்களையும் அது என்ன சொல்லுதோ, மனம் என்ன சொல்லுதோ, எல்லா உணர்வு படியோ அது மாதிரி நம்ம போய்கிட்டே இருப்போம். அதை எல்லாத்தையும் ஒடுக்கி அந்த அசையா சக்தியில நம்ம நிலை நிறுத்துறோம். எப்ப நிறுத்த முடியும்னா, அந்த மனம் ஒடுங்கி அது ஒரு நிலையில நிற்கும்போது தான் அது சக்தியால நிரம்பி அந்த கருணையாகவே நம்ம அந்த தெய்வீக மனமாகவே மாறிடுச்சுன்னா, அது சிவத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடும். அந்த அசையா சக்தியை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடும். அப்படி அசையா சக்தியை நோக்கி திரும்ப ஆரம்பிச்ச பிறகும் அந்த நேத்து சொன்னதான் கண்டு அங்கு இருந்தனர் காரணத்து உள்ளது. அந்த நந்தி தேவரோட ஆற்றலாக இருக்கிற அந்த சக்தி அம்சம் வந்து நம்ம அதிலேயே சிவத்திலேயே நிலைத்து நிற்க செய்திருச்சுன்னா நம்ம சமாதி நிலை அடைவோம். சமாதி நிலைக்கு அடுத்தது முக்தி நிலை, அந்த மாதிரி போகும். அதனால நீங்க தேவியை உள்ள நிறைத்திட்டாலே உங்களுக்கு அடுத்த பிறப்பு இறப்புன்றது இருக்காது அப்படிங்கிறது தான். எப்படி நம்ம வந்து ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கோம், அந்த டிவிக்குள்ள ஆழமா உள்ள போயிட்டு நம்ம தான் அந்த கதாபாத்திரம்னு நினைச்சிட்டு அங்க அழுதா இங்க அழுவோம், அங்க சிரிச்சா இங்க சிரிப்போம். அந்த மாதிரி உள்ள போய் நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம். சாதாரணமா ஒரு படம் பார்க்கறதுக்கே. நம்ம வாழ்க்கையும் அந்த மாதிரி தான். நம்ம மனம் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை, நம்ம உணர்வு என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது பின்னாடியே போயிட்டு இருப்போம். இந்த அசைகிற சக்தியோட அந்த இதுல போயிட்டு இருப்போம். எப்ப இந்த நம்ம வந்து அந்த டிவி ஆஃப் பண்றோமோ, இல்ல விழிப்பு நிலைக்கு வரோமோ, இது நம்ம டிவி தான் பார்த்துட்டு இருக்கோம், அது நாம இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் இல்லையா? அந்த விழிப்பு நிலை நமக்கு இந்த நம்ம நடைமுறை வாழ்க்கையில அந்த விழிப்பு நமக்கு வந்துருச்சுன்னா, நம்ம இந்த விஷயம்லாம் நம்ம இல்ல, நம்ம வந்து அந்த சிவம் தான், நம்ம வந்து நம்ம அந்த அசையாம இருக்கிற அந்த சும்மா இருக்கிற தன்மையில இருக்கிற சிவத்துக்கு நம்மளாலையும் திரும்ப முடியும். அதுக்கு காரணமா இருக்கிறது சக்தி நம்ம மனதுல நிறைந்துட்டாங்கன்னா அந்த விஷயமும் நமக்கு நடக்கும். அந்த மனதோடு இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகி நமக்கு சிவத்தோட கனெக்ஷன், ஏன்னா சிவமும் சக்தியும் ஒண்ணு சேர்ந்துறதுனால சிவத்தோட கனெக்ஷன் நமக்கு கிடைச்சிரும். அப்ப அந்த மனம்ன்ற ஒரு விஷயம் இல்லாதனால நமக்கு அந்த பிறப்பும், ஏன்னா அந்த ஆசைன்னு ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு பிறப்பு இறப்புன்ற சுழற்சியவே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு.
நம்ம மனம்ல ஒண்ணுமே இல்ல, இல்லாதது ஒன்றும் இல்லன்னா, எதுவுமே இல்ல அப்படிங்கிறப்ப, அது முழுசா நிறைஞ்சிருக்கு. அதுல ஒரு விஷயத்துக்கும் ஏக்கம்ன்ற ஒரு விஷயம் இல்ல. அப்படிங்கிறப்ப நமக்கு அடுத்த பிறப்புன்றது வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. அதனால அந்த பிறப்பு, இறப்புன்றதும் இருக்காது அப்படிங்கிறத மாரி நான் பார்க்குறேன். "இல்லடைந்தானுக்கும் இமையவர்தாம் ஒவ்வர்." இதுக்கு வந்து ஒப்பானவர்ன்றத பார்க்கலாம். ஏன்னா, இது 6வது முகம் தான். நம்ம வந்து இறைவனோட அ 5 முகத்தெல்லாம் நம்ம டச் பண்ணவே முடியாது போல இருக்கு. நம்ம அ இந்த முகத்துக்கு நம்ம பார்க்கணும்னா, அ ஒப்பானவர், தேவர்களுக்கு ஒப்பான நிலைக்கு போகலாம். ஏன்னா, அந்த சிவத்தையே நோக்கி இருக்கும் நிலையில இருக்கிறவங்க தான் தேவர்கள். அந்த விழிப்பு நிலையிலே இருக்கிறவங்க தான் தேவர்கள். அது 1 1/2 கலந்திருக்கிறதுனால, அவங்களால அனைத்தையும் உணர சக்தியும் இருக்கும். அனைத்து ஞானமும் அவங்களுக்கு இருக்கும். நமக்கு அருளும் சக்தியும் அவங்களுக்கு இருக்கும். அதனால அந்த நிலைக்கு நம்மளும் இணையாக போக முடியும். ஒவ்வொருனா அ அந்த ஈக்குவலாக அந்த ஒப்பானவர்களாக நம்மளும் இருக்க முடியும். "இல்லடைந்தானுக்கும் இல்லாது இல் ஆணையே." அந்த மாதிரி நம்ம தேவிய நிறைந்து மனம் நிறைவா இருக்கு அப்படின்னா, இல்லாத இடம். இல்னா நம்ம இடம் தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த இல்லாத இடம் இல்ல. அது ஆணையேன்னு சத்தியமா சொல்றாரு. ஏன் இல்லாத இடம் இல்ல அப்படின்னா, நம்ம சிவத்தோட ஒன்றரை கலந்த பிறகு நம்மளுக்கு அதான் தேவர்களுக்கு எப்படி எல்லாத்தையும் உணர சக்தி இருக்கும். ஏன்னா, அந்த சிவம் வந்து ஒரு இடத்துல இல்ல. இப்ப நம்ம உடம்புக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இதுக்குள்ள இருக்கிற அ அ என்ன சொல்றது? பவுண்டரீஸ் இதுவரைக்கும் தான் நமக்கு வந்து பவுண்டரி இருக்கும். ஆனா, நம்ம சிவத்தோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா, அது வந்து வெட்ட வெளி. அது வந்து வெளியா போய்க்கிட்டே இருக்கிற விஷயம். நம்ம சிவத்தோட இணைஞ்சிட்டோம்னா, அந்த இடம்னு நமக்குன்ற ஒரு இடம்னு இல்ல. எல்லா இடத்திலயும் நிறைஞ்சிருப்போம். எல்லாத்தையும் உணர முடியும். எல்லா அ ஞானமும் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் உணர்ந்து ஞானத்தையும் ஞானமாவும் இருக்கவும், எல்லா விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கவும் முடியும். அந்த தேவர்களுக்கு இணையான ஆற்றல்களும் நமக்கு இருக்கும். அந்த நிலைக்கு நம்மளால போக முடியும். தேவிய வந்து நீங்க மனதில் நிறையச் செய்து, அந்த பசுவாக இருக்கிற நம்ம ஆன்மாவ வந்து நந்தி தேவருக்கு ஒப்பாக நம்மளையும் கூட்டு போக செய்வாள். யாரு அப்படின்னா, நம்ம தேவி தான். நம்ம சக்தி தேவி தான் அப்படின்றத சொல்றதா பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லைனையாவுடைய அழகான தொகுப்பு, அந்த எவ்வளவு ஆழ்ந்து அத அனுபவிச்சிருக்கிறாரு, எவ்வளவு அந்த பயணத்தை வந்து அவர் எவ்வளவு முக்கியமா கருதி இருக்கிறாரு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையை கொடுத்தது. நல்ல ரொம்ப அழகா தொகுத்து கொடுத்துருந்தீங்க லைனையா, மிக்க நன்றி. ஆமா, அது நம்ம வாழ்க்கையவே மாற்றுகிறது, ஒரு பார்வையையும் மாற்றுகிறது. திருமந்திரம் வாசிக்க நம்மளே ஆள் மாறிதான் போகிறோம். ரொம்ப நல்லா அழகா சொன்னீங்க, நன்றி. கௌரிமா, உங்களுடைய புரிதலை ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. இன்றைய மந்திரம் வந்து 1417. அடைந்தானுக்கும் இல்லாதது ஒன்றில்லை. அடைந்தானுக்கு இறப்பது தான் இல்லை. அடைந்தானுக்கு இமையவர் தாமொவ்வர். அடைந்தானுக்கு இல்லாததில்லானையே அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதனுடைய விளக்கம் வந்து லைனையாவும் சொல்லியாச்சு, கௌரிமாவும் சொல்லியாச்சு. இதுல ஒரு சில விஷயங்கள் பத்திரம் நம்ம பாத்துடலாம். இந்த கடைசி வரியை தான் முதல்ல எடுத்துக்க வேண்டியிருக்கு. அடைந்தானுக்கு இல்லாததில்லானையே, இல்லானை அப்படின்னு சொல்றாங்க. இல்லானையே அப்படின்னு நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். அவனுக்கு ஆன்மா என்ற தனித்த ஒரு அடையாளம் அந்த இடத்துல இல்ல. அவன் பரியோடு சென்று சேர்ந்து விட்டான். அப்ப அந்த பசுவுக்கான அடையாளம் இல்ல. அதான் ஆணை அப்படின்னு சொல்றாங்க. ஆணை இல்ல இந்த இடத்துல. 3 சுழி நை வரல, 2 சுழி நை தான் வருது. அப்போ ஆணையே அப்படின்னு. ஏன் இத சொல்றோம் அப்படின்னா, அடுத்த பாடல் அவர் சொல்றாரு, ஆணை மயக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்போ அது ஒரு வஸ்து. அது என்ன வஸ்து? ஆணைக்கு ஒப்பாக சொல்லக்கூடிய வஸ்து. எது ஆணைக்கு ஒப்பான வஸ்து? இந்த ஆன்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அப்போ இந்த இல்லடைந்தானுக்கு இல்லாதது இல்லாது இல்லானையே அப்படின்னா இல்லாது இல்லானையே. இல்லான் எது எது ஆணை இல்லாத ஆணை எது அப்படின்னா இந்த ஆன்மா. அப்ப அந்த ஆன்மாக்கு இனிமே தனித்த அடையாளம் இல்லை. இந்த உடல் எதை வச்சு அடையாளம் சொல்றோம் அந்த ஆன்மாவை? நம்மள கிருத்திகா அப்படின்னா அந்த கிருத்திகா யாரு? ஆன்மாவா? இல்ல, இந்த உடல் இல்லைங்களா? அப்புறம் அந்த மாதிரி அப்போ அந்த அந்த தனித்த அடையாளம் இல்லை. அவன் எங் சிவத்தோடு கலந்து விட்டான். அதுதான் சொல்றாங்க. இன்றன் மனத்துள்ளே இல்லடைந்தாலுமே அப்படின்னு போன மந்திரத்துல சொன்னார் இல்லையா? அப்படி அப்பேற்பட்டவனுக்கு இல்லடைந்தானுக்கு இமையவர் தாம் ஒவ்வார். அவர் கூட அங்க இணையானவர் அல்ல. இமையவர்னா யாரு? தேவர்கள். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இந்த ஆணவ மல வாசனை இருக்கக்கூடிய நிலை வரைக்கும் நம்ம தொழில்படும் நிலையில தான் இருக்கோம். ஆனா இந்த இடத்துல நவாக்கரி வரும்போது அந்த தொழில்படும் நிலையையும் தாண்டி நாம் இறையோடு ஒன்று கலக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் பெறுகிறோம். அதனால சொல்றாங்க, இல்லடைந்தானு கிறப்பது தான் இல்லை. கிறப்பது அப்படின்னா வேண்டுவது அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். எங்க வேண்டது? இன்னொருத்த போய் ஒண்ணும் கேட்க வேண்டாம். எல்லாமே ஏன்னா ஆன்மா செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட். அப்புறம் என்ன இருந்தாலும் ஒண்ணும் இல்லை. வந்தாச்சு இருந்தாச்சு சந்தோஷமா போலாம், அவ்வளவுதான். எனக்கு அதை பண்ண இது பண்ண, எனக்கு இது வேணும் அது வேணும், அதெல்லாம் கிடையாது. இறப்பது தான் இல்லை. இல்லடைந்தானுக்கும் இல்லாதது ஒன்று இல்லை, அவ்வளவுதான். இனிமே அதுக்கு பிறப்பே இல்லை. இல்லு அப்படின்னா வீடு, அது இல்ல, இல்லாதது ஒன்று இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அவனுக்காதது எதுவுமே இல்லை அப்படின்னா எல்லாம் கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். அவன்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம், இல்லைங்களா? அப்போ இந்த இல்லடைந்தான் அப்படின்னா யாரு அப்படின்னா அந்த பதியோடு சென்று கலந்த பசு அப்படின்னு நம்ம அடையாளம் புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பாடல் இந்த மந்திரம் இன்னும் நான் சொல்ல போனா திருக்குறள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நான் வேறு விதமாக அணுக ஆரம்பிச்சது இந்த மந்திரத்துக்கு அப்புறம்தான். எத்தனையோ திருக்குறள்ல நம்ம இது வரைக்கும் ஊடுபாவு மாதிரி வந்திருக்கோம், நிறைய திருக்குறள்ல. ஆனாலும் என்னுடைய 2வது வாசிப்பின் போதுதான் நினைக்கிறேன், நான் திருமந்திரத்தை ஒரு முறை வாசிச்சு முடிச்சுட்டு 2வது வாசிப்புக்கு வரும் பொழுதுதான் திருக்குறள் எனக்கு வேறு ஒரு பரிமாணத்துல புரிய ஆரம்பிச்சது. ரொம்ப அதாவது உரை ஆசிரியர்கள் சொல்வதை தாண்டிய ஒரு புரிதலை இந்த துவக்கத்துல எனக்கு, அதாவது அது புரிதலை துவக்கி வைத்தது இந்த மந்திரம் தான். ஏன்னா நீங்க இல்லறம் அப்படின்னே நமக்கு ஒரு இது உண்டு, ஒரு அதிகாரம் உண்டு. அதுல என்னோட முதல் ஷாக்கிங் திருக்குறள் அப்படின்னு நான் பார்த்தது என்ன அப்படின்னா, நிறைய இருக்கலாம். அர்த்தநாரியா இன்னும் அழகா இத வேற ஒரு பார்வையில சொல்லலாம். ஆனா எனக்கு முதல்ல ஒரு ஷாக் கொடுத்தது, ஒரு ஷேக் கொடுத்தது எது அப்படின்னா இந்த ஒரு திருக்குறள், துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அப்ப யாரு துறந்தார், யாரு தூவாதார்? துறந்தார்னா எல்லாத்தையும் விட்டவங்க இல்லைங்களா? தூவாதார்னா யாரு? தூவுதல் அப்படின்னா அனுபவித்தல், துய்த்தல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ தூவாதார்னா அனுபவிக்காதவர். இறந்தார்க்கும், யாரு இறந்தவன் எனக்கு எப்படி இல்வாழ்வான் துணையா இருக்க முடியும்? அப்ப பாருங்க, 3 பேரை சொல்றாரு, துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும். நம்ம பொதுவான உரையில நிறைய சொல்லியிருப்பாங்க, துறவியார், வறுமைப்பட்டார், தூவாதார் அப்படின்னா, அப்புறம் இறந்தவர்கட்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொருள் சொல்லியிருப்பாங்க. ஆனா என்னுடைய பார்வை இந்த இடத்துல வேற ஒரு மாதிரி போச்சு. துறந்தார் அப்படின்னா இல் வாழ்க்கையை துறந்தவர், பிரம்மச்சரியம், அதை துறந்தவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தூவாதார் அப்படின்னா சடங்கு சம்பிரதாயங்களை தாண்டி அந்த மாதிரி, அதாவது வாழ்க்கையை போகமாக அனுபவிக்காதவர், வாழ்க்கையை வாழ்வதற்காக இறைவனை நோக்கி
செல்வதற்காக இருக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அத வந்து துவாதார். அப்போ அவங்களுக்கு அது போகம் இல்ல, அது யோகம். அப்படி இருந்தவர். அதுக்கப்புறம் இறந்தார் அப்படின்னா செத்தாராய் போல திரி அப்படின்னு சொன்னா செத்தாருள் வைக்கப்படும். அந்த மாதிரி ஏதோ ஒரு 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 பொருள் எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது நீ உயிர் வாழலாம். இந்த அனுபவங்கள் எதுவும் இல்லாம நம்ம வந்து வெறும்னு ஏதோ பிறந்தோம், தூய்த்து கொண்டு வாழ்க்கையை போகமாக மாற்றிக்கொண்டு எதையும் துறக்காமல் வாழறவங்க எல்லாம் யாரு அப்படின்னா போயாச்சு, செத்து போயாச்சு. திருப்பி திருப்பி வந்துதான் திருப்பி கடவுளை தெரிஞ்சுக்கணும். அப்ப இவங்க 3 பேருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அப்படின்னா, அந்த இல்வாழ்வான் அப்படின்னா யாரு அப்படின்னா இந்த ஆன்மாவோடு கலந்து இருக்கக்கூடிய அந்த சிவம். என்பான் அப்படின்னா அந்த வாழ்பவன் வேறு, என்பான் வேறு அப்படின்னு அவர் பிரிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து எனக்கு திருமந்திரம் தந்தது. அப்போ என்பான் துணை அப்படின்னா அந்த யாரு அப்படின்னா அந்த இல்லில் வாழக்கூடியவன். அப்ப நம்ம அது வரைக்கும் அந்த ஆன்மா வேறு, இறை வேறாதான் இருக்கு. ஏன்னா அவனுக்கு புரியாத வரைக்கும் நம்ம தனித்தனியாதான் இந்த எதை ஆன்மான்னு எடுத்துக்கிறோம்னா இந்த உடம்புதான் எடுத்துக்கிறோம். ஆனா என்றைக்கு நாம் அடைகிறோமோ, என்றைக்கு நாம் அடைந்து விடுகிறோமோ அப்பதான் அடைந்தான் அப்படின்னா என்ன ஆகும்? பதிவேறு பாசம் வேறு அல்ல, பசு வேறு இல்ல, நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம், ஒண்ணு போல ஆயிட்டோம். அப்போ அந்த வாழ்வான் என்பான் இல்ல அந்த இடத்துல. அப்ப அது வரைக்கும் அந்த இறை வந்து தனியா இருக்காங்க அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல வாழ்வான் என்பான் துணை அப்படின்னா இந்த உள்ளே வாழக்கூடியவன் எந்த நேரம் வேண்டுமானாலும் வெளிப்பட்டு நம்மை ஆட்படுத்தி கொள்ளலாம். யாரை? இந்த துறந்தாரை, துவாதாரை, இறந்தார். ஆமா கேக்கலமா நிறைய பார்க்கலாம். கேக்கலீங்களா? இப்ப கேக்குதுங்கம்மா, நடுவுல கொஞ்சம். இந்த ஒரு பகுதியில மாத்திரமே இருக்கக்கூடிய அத்தனை குரலையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்வாழ்வான். இன்னொன்னு சொல்லுவாங்க இயல்புடை மூவர்க்கும் அப்படின்னு அதுக்கு முதல் குரல்ல சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாமே என்ன விஷயம் அப்படின்னாக்கா, என்பது என்ன, அதை அடைந்தான் யார் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பகுதி. நம்ம இதெல்லாம் இந்த இன்வோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்மளே ஒரு சில முக்கியமான விஷயங்களை கிளர்ந்து செய்யக்கூடிய விஷயம். அத வச்சு திருக்குறளை வந்து என்னால மொத்தமா மறுவுரை பண்ண முடிஞ்சது. அப்புறம் நானும் எனக்கு திருமந்திரத்தை துவக்கி வைத்த பகவான் சுவாமிகள் பத்தி சொல்லியிருக்கேன் இல்லையா, அவரும் சேர்ந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 600 வந்து மறு உரை செய்வதற்கு இணைந்து செய்தோம். அப்புறம் அவரு அதற்கு பேலன்ஸ் முடிக்க வேண்டிய விஷயத்த என் கையில கொடுத்துட்டு போனாரு. நான் இன்னும் அதை தொடல, அப்படியே வச்சிருக்கேன். அது வந்து மொத்தமாக காமத்துப்பால் வரும். அந்த காமத்துப்பால்ல வந்து சிவசக்தி ஐக்கியத்தை மையமாக கொண்ட ஒரு புரிதல் எனக்குள்ள இருக்கு. அதை எப்படி மாத்துறது, அதனுடைய வேலை எப்படி செய்யணும், அதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இருக்கு. ஆனா டெய்லி திருக்குறளுக்கு ஒரு புரிதல் வந்து கொண்டே இருக்கிறது. நம்மளோட புரிதல் வந்து என்ன செய்ய போறது அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்கு. அதே சமயம் இது ஒரு பார்வையா வைக்க வேண்டிய அவசியமும் காலத்தின் கட்டாயமா இருக்கு அப்படிங்கிறதும் இருக்கு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு அடிப்படை ஒரு துவக்கத்தை, ஒரு புள்ளிய என்னுடைய 2வது வாசிப்பில் தந்தது வந்து இந்த குறள் தான். சாரி, இந்த மந்திரம் தான். அந்த மந்திரத்துக்கு அப்புறம் தான் நான் திருக்குறளை வேறு ஒரு பார்வையில கிட்டத்தட்ட திருமந்திரம் மாதிரியே திருக்குறளை நான் மீண்டும் மீண்டும் வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் துவக்கி வச்சது இந்த மந்திரம் தான். ஆக இது அடைந்தான், அவன் ரெஸ்ட் அண்ட் பீஸ் தான், முடிஞ்சு போச்சு. அந்த ஐக்கியம், சிவசக்தி ஐக்கியத்தோடு இந்த ஆன்மா இணைந்து விட்டது. அப்புறம் அந்த ஆன்மாக்குன்னு தனித்த அடையாளம் இல்லை, இல்லாது இல்லானையே அப்படின்னா இனிமே அவனுக்கு வேண்டாம். இல்லைன்னா என்ன, வீடு வேண்டாம், இல்லாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான, ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு மந்திரத்தை வந்து கடைசியா நவாக்கரையில கடைசியா கொண்டு வந்து வைக்கிறாரு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து ஒரே ஒரு மந்திரம் தான். அதுவும் வந்து யோகத்துல உச்சத்துல சொல்றாரு. அப்ப இத வந்து அனுபவ உச்சத்துல சொல்றாரு, அதை வந்து யோகத்தினுடைய உச்சத்துல சொல்லுவாரு. அத்தகைய ஒரு அனுபவம் நவாக்கரை நமக்கு செய்கிறது. இது புரிஞ்சிடுச்சுன்னா போதும், எப்படியாவது புரிஞ்சுன்று உனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் காத்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு நமக்கு.
ரொம்ப அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றிங்கம்மா. மிக அருமையா இருந்தது. திருக்குறள் நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப 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 அருமையா இருந்தது. நிறைய யோசிக்க வைக்குது. நிறைய சிந்தனை எனக்கு தோன்றீங்க. ரொம்ப நல்ல விஷயம். அது மாரி இல்லாத இல்லுக்கு நீங்க சொன்ன விளக்கம் ரொம்ப அருமையா இருந்ததும்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் இல்லை இவனுக்கு. திருமந்திரம். இல்லடைந்தானுக்கும் இல்லாது ஒன்றில்லை. இல்லடைந்தானுக்கு இறப்பது தானில்லை. இல்லடைந்தானுக்கு இமையவர் தாம் ஒவ்வார். இல்லடைந்தானுக்கு இல்லாதது இல்லானையே. இல் அடைந்தானுக்கு பரம்பொருளும் பராசக்தியும் தாமே விரும்பி வந்து தங்கும் இடமாக கொண்ட அருள் உள்ளம் வாய்க்க பெற்றவர்களுக்கு இவ்வுலகில் இல்லாத கிடைக்காத பொருள் என்று எதுவுமே இல்லை. அவர்கள் எண்ணியதெல்லாம் அடைவர், நினைத்ததெல்லாம் பெறுவர். இறைவனுக்கு தம் உள்ளத்தையே இடமாக தந்த இவர்கள் பிறரிடம் சென்று தங்களுக்கு என்று எதையும் யாசித்து பெறுவதும் இல்லை. இவர்களுக்கு வானுலக தேவர்களும் ஈடாக மாட்டார்கள். இவர்களுக்கு இவ்வுலகில் இல்லாதது என்று ஏதும் இல்லை. எல்லாமே உள்ளதாய் இருக்கும். காரணம், இவர்கள் ஆன்மாக்களுக்கு எல்லாம் தலைவனாகிய சிவனையே புகலிடமாக கொண்டு விட்டதுதான். இல்லானையே இது இல் கூட்டல் ஆண் கூட்டல் ஐ என பிரியும். இல் என்றால் இடம், புகலிடம். ஆண் பசு, ஆன்மா. ஐ தலைவன், பரம்பொருள். இமையவர் வானுலக தேவர்கள். இவர்கள் இமைக்காத விழி உடையவர். எனவே இமையவர் எனப்பட்டனர். ஒவ்வார், ஒப்பாக மாட்டார். கழக வெளியீட்டில் என்றும் நிலைத்த மாறாத இல்லாகிய திருவருள் அமையின் திருவடியை பெற்றவர் இல்லடைந்தார் ஆவர். அத்தகைய திருவடியில் அடைந்தார் யாண்டும் எவரிடத்தும் ஒன்றினையும் இரவார். அத்தகையோருக்கு விண்ணாட்டில் வாழும் வினை பயன் சேர் இமையவரும் ஒப்பாகார், தாழ்ந்தவரே ஆவர். அவர்களுக்கு கிடைத்தற்கரிய பொருள் என்று ஏதும் இல்லை. அதற்கு காரணம், அவர்கள் புகலிடமாக ஆறுயிருக்கு தலைவனாம் சிவபெருமானையே கொண்டிருத்தலான் என்க. ஈற்றடியில் இல்லாதில்லானையே என்பதை இல் கூட்டல் ஆண் கூட்டல் ஐ புகலிடமாக ஆணாகிய உயிர்கட்கு ஐயாகிய தலைவன் சிவபெருமான் ஆவான். இல்லாதில், அதனால் இல்லாத பொருள் எதுவும் இல்லை. ஆண் ஐ விடையை வாகனமாக உடைய சிவன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நிறைய விளக்கங்கள் கிடைச்சிருக்கு. நன்றிங்கம்மா. வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இதுல எல்லாம் சிறப்பா சொல்லியிருக்காங்க. கிருத்திகாமாவும் சிறப்பா சொல்லியிருக்காங்க. இதுல 2 விஷயம் மட்டும் நான் சொல்லி, ஒரு பாட்டு, அப்புறம் ஒரே ஒரு தொடர். அதுல என்னன்னா, இந்த சிவசிவ என்கிற தீவினையாளர், அதுல 3வது வரியில சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வரியில தான் சிவசிவ என்ன சிவகதி தானே அப்படின்னு வரும். அந்த சிவகதி அப்படிங்கிறது தேவருக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கறத சிவசிவ என்ன சிவகதி தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்.
அதுதான் இதுல 3வது வரியில இருக்கக்கூடிய இமையவர் ஒவ்வார் அப்படிங்கறதா அது சரியா இருக்கும். இமையவர்களை விட தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலையில் அந்த ஆன்மாக்கள் இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த 2வது வரியில என்ன அப்படின்னா, அவங்க எதையும் யார்ட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னா, எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம், எதுவும் தேவையில்லை அப்படின்னு இருக்கிற ஒண்ணும் இருக்கு. எதுவுமே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா குறையே இருக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பால் பொருள், பால் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ₹1 2 லிட்டர் பால் கிடைச்சாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. 1 லிட்டர் பால் ₹1000 வித்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. அது மாதிரி எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சா கூட நமக்கு இல்லாதது அப்படிங்கிறது இல்லாம போயிடும். அது மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இதுல அபிராமி அந்தாதியோட 54வது பாட்டு, அது ரொம்ப அருமையான பாட்டு. இல்லாமை சொல்லி இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவீரேல் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவீரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மென்களே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. அருமை ஐயா, அருமை. விளக்கங்களும் அருமை. அது ஒவ்வாறா தான் இருக்கணும்னு நீங்க சொன்னதும் ஏத்துக்க இருந்தது. என்னோட இதுல ஒவ்வொருன்னு இருந்தது. எல்லாமே அருமையா விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கேள்வி ஏதாவது இருந்தா கேட்கலாம். தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.